அழகிய மரபு கதை தொடங்கலாம். மந்திர புன்னகையும் விண்மீன் தேசத்து பயணமும். முன்னொரு காலத்துல அன்பு என்று ஒரு குட்டி பையன் இருந்தான். அவன் ஒரு நாள் மாலை நேரம் தன் வீட்டின் பின்னால் இருந்த தோட்டத்திற்கு போனான். அங்கே ஒரு நீல நிற பட்டாம்பூச்சி பறந்து வந்துச்சு. அந்த பட்டாம்பூச்சி சாதாரணமானதில்ல. அதன் இறக்கைகளை அசைக்கும் போது தங்கம் போல மின்னும் பொடிகள் காற்றில் பறந்தன. அன்பு அதை துரத்தி கொண்டே போனான். காட்டின் ஆழத்திற்கு போனான். அங்க ஒரு பெரிய மரம் இருந்தது. அந்த மரத்துல இலைகளுக்கு பதில் டிஃப்ரெண்டா சாக்லேட் இருந்துச்சு. பழங்களுக்கு பதில் சாக்லேட்டுகள் இருந்தன. அந்த மரத்தின் அடியில் ஒரு குட்டி முயல் அமர்ந்து அழுத்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த முயலுக்கு பேச தெரியும். அன்பு மெதுவாக அதன் அருகில் சென்று, ஏன் அழுகிறாய் குட்டி முயலே என்று கேட்டான். அதற்கு அந்த முயல், என் பெயர் மிமி. நான் வானத்தில் இருக்கும் விண்மீன் தேசத்தைச் சேர்ந்தவள். நிலாவில் இருக்கும் மந்திர கல்லை ஒரு கருப்பு மேகம் திருடி கொண்டு போய்விட்டது. அதனால் என் தேசத்தில் வெளிச்சமே இல்லை. நான் பூமிக்கு வந்துவிட்டேன். இப்போது மீண்டும் மேலே செல்ல வழி தெரியவில்லை என்று வருத்தத்துடன் சொன்னது. அன்பு அந்த முயலுக்கு உதவ முடிவு செய்தான். கவலைப்படாதே மிமி, நான் உனக்கு உதவுகிறேன். அப்போது அந்த முட்டை மரம் பேசியது. அன்பு, நீ நல்ல பையன். இதோ இந்த மந்திர பொடியை எடுத்துக்கொள். அன்பு அந்த பொடியை தூவியதும் தரையில் இருந்த புற்கள் எல்லாம் மெல்ல மெல்ல உயர்ந்து ஒரு மென்மையான மேக கப்பலாக மாறியது. அன்புவும் மிமியும் அந்த மேக கப்பலில் ஏறி அமர்ந்தார்கள். கப்பல் மெல்ல மெல்ல வானத்தை நோக்கி பறந்துவிச்சு. மேலே செல்ல செல்ல மேகங்கள் எல்லாம் பஞ்சு முட்டாய் போல இனிப்பாக இருந்தன. குளிர்ந்த காற்று இதமாக வீசியது. வழியில் ஒரு பெரிய ஆந்தை அவர்களை தடுத்தது. அந்த ஆந்தை ஒரு பெரிய கண்ணாடி அணிந்திருந்தது. இந்த வழியாக போக முடியாது. முதலில் எனது கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். இந்த கடிகார புதிரை விடுவித்தால் தான் உங்களை மேலே விடுவேன் என்று ஆந்தை. அன்பு அந்த புதிரை மிகச் சரியாக சொன்னான். ஆந்தை மகிழ்ந்து அவர்களுக்கு ஒரு மந்திர விளக்கை தந்தது. இது இருட்டில் உங்களுக்கு பாதை காட்டும் என்று வாழ்த்தி அனுப்பி வைத்தது. அவர்கள் விண்மீன் தேசத்தை அடைந்த போது அங்கே எல்லாமே இருட்டாக இருந்தது. நட்சத்திரங்கள் எல்லாம் ஒளி இழந்து தூங்கிக் கொண்டிருந்தன. ஒரு பெரிய கோட்டையின் மேல் அந்த கருப்பு மேகம் அமர்ந்து கொண்டு திருடிய மந்திரக்கல்லை தன் மடியில் மறைத்து வைத்திருந்தது. அந்த தடித்த கருப்பு மேகம் பயங்கரமாக சிரித்தது. இந்த கல்லை நான் தரமாட்டேன். என்னை யாரும் தோற்கடிக்க முடியாது. அன்பு பயப்படவில்லை. அவன் கையில் இருந்த மந்திர விளக்கை தேய்த்தான். அதிலிருந்து ஒரு அழகான தேவதை வெளிப்பட்டாள். தேவதை சொன்னாள், அன்பு, இந்த கருப்பு மேகத்தை கோபத்தாலோ அல்லது மந்திரத்தாலோ அழிக்க முடியாது. ஒரு குழந்தையின் உண்மையான அழகான சிரிப்பால் மட்டுமே இதை அழிக்க முடியும். அன்பு உடனே மிம்மி முயலுடன் சேர்ந்து விளையாடத் தொடங்கினான். அவர்கள் ஒருவரை ஒருவர் துரத்தி பிடித்து விளையாடினார்கள். அன்பு கலகலவென்று விழுந்து விழுந்து சிரித்தான். அந்த சிரிப்பு சத்தம் அந்த விண்மீன் தேசம் முழுவதும் வைரங்கள் சிதறுவது போல எதிரொலித்தது. அந்த சிரிப்பின் ஒளியை தாங்க முடியாமல் கருப்பு மேகம் மெல்ல மெல்ல கரைந்து மழையாக பெய்து காணாமல் போனது. இப்போது மந்திரக்கல் மீட்கப்பட்டது. விண்மீன் தேசத்தில் இருந்த அனைத்து நட்சத்திரங்களும் மீண்டும் பிரகாசமாக மின்னத் தொடங்கின. வானமே விழா கோலம் பூண்டது. விண்மீன் தேசத்து அரசி தேவதை அன்புவின் கையில் ஒரு சிறிய ஜொலிக்கும் விண்மீனை பரிசாக கொடுத்தாள். அன்பு, நீ காட்டிய அன்பிற்கும் வீரத்திற்கும் இந்த விண்மீன் ஒரு பரிசு. இந்த விண்மீன் உனக்கு மிக அழகான கனவுகளை கொடுக்கும். உன்னை எப்போதுமே இது பாதுகாக்கும் என்று தேவதை சொன்னாள். மிமி முயல் அன்புவுக்கு நன்றி சொல்லிவிட்டு, அன்பு, உன்னுடைய ஹெல்ப்க்கு தேங்க்ஸ், தன் நண்பர்களுடன் விளையாட ஓடியது. அன்பு மீண்டும் தனது மேக கப்பலில் மெல்ல மெல்ல தரைக்கு திரும்பினான். அவன் தன் படுக்கையில் வந்து படுத்துக்கொண்டான். ஜன்னல் வழியாக ஒரு நட்சத்திரம் அவனை பார்த்து கண் சிமிட்டியது. அன்பு மெல்ல கண்களை மூடினான். அவனது கனவில் சாக்லேட் மரங்களும் பேசும் முயல்களும் விளையாடின. நீயும் இப்போது சமர்த்தாக கண்ணை மூடி தூங்கு. அந்த நட்சத்திரம் உனக்கும் அழகான கனவுகளை கொண்டு வரும். இந்த
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.